ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரிலாக்ஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபின்னு சொல்லலாங்க, இல்லை ஒரு பார்ட்டி டைம் ரெசிபி அப்படின்னு சொல்லலாம். இன்றைக்கி நம்ம மஷ்ரூம் ஃப்ரைட் ரைஸ் எப்படி பண்ணலாம், ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் எப்படி பண்ணலாம் அப்படி தான் பார்க்க போகிறோம். இதுக்காக நான் ஒரு 1.5 கப் அளவுக்கு பாஸ்மதி ரைஸ் எடுத்து ஒரு அரை மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். நான் தண்ணி கொதிக்க வச்சுருக்கேன். இந்த நேரத்தில் நம்ம மஷ்ரூம் க்ளீன் பண்ணிடலாம். ஒரு 400 கிராம் அளவுக்கு மஷ்ரூம் எடுத்திருக்கேன். மஷ்ரூமை 2 விதமாக க்ளீன் பண்ணலாங்க. இந்த பாருங்கள், அடிப்பாகத்தில் இந்த மாதிரி நல்ல மூடி கேப் இல்லாமல் இருந்தது அப்படின்னா உங்களுக்கு க்ளீன் பண்ணுறது ரொம்பவே சுலபங்க. ஒரு டிஷ்யூ பேப்பர் எடுத்து மேலே நல்லா அழுத்தி தொடச்சாலே போதும். தொடச்சி நல்லா எடுத்துட்டு நம்ம தண்ணியில் அலசிட்டு கட் பண்ணிடலாம். இந்த மாதிரி அழுத்தி தொடச்சாலே அந்த மேல் தோல் லேசாக வளண்டு உங்களுக்கு க்ளீன் ஆகிடும். இந்த மாதிரி மஷ்ரூமுக்கு நம்ம முழுசாக மேல் தோலை உரிக்கணும் இல்லைங்க. சில மஷ்ரூம் பார்த்தீங்க அப்படின்னா அடிப்பாகத்தில் ஓப்பனாக இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த மஷ்ரூம் எப்படி க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ இந்த மஷ்ரூம் பாருங்கள், மேல் பாகத்தில் நல்லா தான் இருக்குது. நீங்கள் டிஷ்யூ வச்சு க்ளீன் பண்ணாலே உங்களுக்கு க்ளீன் ஆகுது. அடியில் பாருங்கள், இந்த மாதிரி ஓப்பனாக இருக்குது. இந்த மாதிரி இருக்கிற மஷ்ரூமில் அந்த காம்பை எடுத்துட்டு மேல் தோலை லேசாக உரிச்சு எடுத்துடுங்க. ஏன்னா அடியில் ஓப்பனாக இருந்ததுனால உள்ள தூசியோ ஏதாவது பூச்சியோ இருக்கலாம். அதனால் இப்படி எடுத்துட்டு லேசாக ஒரு ஸ்பூனை வச்சு க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மஷ்ரூமை இப்படி தோலெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு தண்ணியில் ஊற போட வேண்டியது இல்லைங்க. நம்ம க்ளீன் பண்ணி வச்சுட்டு நம்ம கட் பண்ண போகிறதுக்கு முன்னால் தண்ணியில் நல்லா கழுவிட்டு நமக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம தண்ணியில் 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெயும் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்க போகிறோம். ஏன்னா அரிசி உதிரி உதிரியாக வர்றதுக்காக நம்ம எண்ணெய் சேர்த்துக்க போகிறோம். தண்ணி நல்லா கொதிச்சாக்கில் நம்ம ஊற வச்ச அரிசியை சேர்த்துடலாம். ஃப்ரைட் ரைஸ்க்கு நம்ம அரிசியை ரொம்ப சாஃப்டாக வேக வைக்கக்கூடாதுங்க. ஒரு 80% குக் ஆனாக்கிலே நம்ம வடித்து எடுத்துடணும். நல்லா ஊற வச்ச அரிசி அப்படிங்கிறதுனால ஒரு 7-8 நிமிடத்துலேயே உங்களுக்கு அரிசி தயாராகிடும். நீங்கள் அரிசியை கையில் எடுத்து பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ரொம்ப பசுமையாக வேக வேண்டியதில்லை, உடையிற பருவத்தில் இருந்தாலே போதும். பாருங்கள், நல்லா அரிசி விரிஞ்சிட்டு இந்த மாதிரி இந்த ஸ்டேஜில் நம்ம அரிசியை வடித்து எடுத்து வச்சிடலாம். இப்போ 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் ஒரு பேனில் சேர்த்துக்கிறோம். ஒரு 2 அல்லது 3 பூண்டு நல்ல மெல்லிசாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. இந்த 1 டேபிள் ஸ்பூன் வெண்ணெய் மட்டும் பத்தாதுங்க. 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை சேர்த்துப்போம். நம்ம வெங்காயம் சேர்த்த பிறகு எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஒரு வெங்காயம் கொஞ்சம் மெல்லிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். வெண்ணெயில் நல்ல பூண்டு பொரிஞ்ச உடனே நம்ம வெங்காயம் சேர்த்துடலாம். இதோட ஒரு பச்சை மிளகாய் மெல்லிசாக அரிஞ்சு சேர்த்துருக்கேன். ஏன்னா நான் மிளகுத்தூள் சேர்க்க போகிறேன், க்ரீன் சில்லி சாஸும் சேர்க்க போகிறேன். அதனால ஒரே ஒரு பச்சை மிளகாய் தான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். முதல்ல பூண்டு வெண்ணெயில் பொரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் எண்ணெயை முதல்ல சேர்க்கலாம். இப்போ நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம். வெங்காயம் பச்சை வாடை போய் கண்ணாடி மாதிரி ஆகிற அளவுக்கு வதக்கினா போதுங்க. ரொம்ப பொன்முருகலாக வதங்க வேண்டியதில்லை. இப்போ நம்ம 2 குடமிளகாய் சேர்த்துக்க போகிறோம். 2 குடமிளகாய் மெல்லிசாக அரிஞ்சு சேர்த்துக்கிறேன். இன்றைக்கி நான் மஷ்ரூம் ஃப்ரைட் ரைஸ்க்கு வெங்காயம், குடமிளகாய், மஷ்ரூம் 3 தான் சேர்த்துக்க போகிறேன். உங்களுக்கு விருப்பப்பட்ட நிறைய காய்கறிகள் சேர்த்து காளானும் சேர்த்து மிக்சட் ஸ்டைலில் ட்ரை பண்ணலாம். அதுவுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. குடமிளகாய் கொஞ்சம் வதங்கினாக்கில் நம்ம வெட்டி வச்சுருக்கோம் இல்லையா மஷ்ரூம், காளான் துண்டுகளை சேர்த்துடலாம். மஷ்ரூம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மெல்லிசாக அகலமாக நறுக்கி வச்சுருக்கேன். ஏன்னா நம்ம ஃப்ரைட் ரைஸ் எல்லாம் வதக்கின பிறகு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே சுருங்கிடும் அது. அதனால் நீங்கள் ரொம்ப சின்ன சைஸாக போட்டிங்க அப்படின்னா ரைஸில் எங்கே இருக்குன்னே தெரியாது. கூடுமான வரைக்கும் கொஞ்சம் பெரிய சைஸாகவே கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதாவது மெல்லிசாக அகலமாக கட் பண்ணிக்கோங்க. மஷ்ரூமை லேசாக கிளறி விட்டுட்டு உப்பு போட்டுக்கலாம். மஷ்ரூமில் இருந்து நிறைய தண்ணி ரிலீஸ் ஆகுங்க. அந்த தண்ணியெல்லாம் வத்தின பிறகு தான் நம்ம சாஸ் எல்லாம் சேர்த்துக்கணும். ஒரு 2 நிமிடம் அப்படியே வச்சுருந்தீங்க அப்படின்னா அதுலேருந்து தண்ணியெல்லாம் வர ஆரம்பிச்சிடும். பாருங்கள் எந்த அளவுக்கு தண்ணி விட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இது அப்படியே வச்சிடலாம். அந்த தண்ணியெல்லாம் வத்தின பிறகு நம்ம மற்ற பொருட்களை சேர்க்கலாம். இப்போ பாருங்கள், தண்ணியெல்லாம் நல்லா வத்திட்டு மஷ்ரூம், குடமிளகாய் எல்லாமே குக் ஆயிடுச்சு. இப்போ 1 டீஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் சேர்த்துக்கோங்க. அதோட க்ரீன் சில்லி சாஸ், உங்களுக்கு காரத்திற்கு தேவையான அளவு க்ரீன் சில்லி சாஸ் சேர்த்துக்கலாம். க்ரீன் சில்லி சாஸ் இல்லாதவங்க ரெட் சில்லி சாஸ் கூட சேர்த்துக்கலாம். இல்லை அதுவும் இல்லாதவங்க மிளகுத்தூளை கொஞ்சம் அதிக அளவில் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் வேணும் அப்படிங்கிறதுக்காக க்ரீன் சில்லி சாஸும் சோயா சாஸும் சேர்த்துருக்கேன். இல்லாட்டி நீங்கள் மிளகுத்தூளே சேர்த்துக்கோங்க. இதோட நான் வெள்ளை மிளகு சேர்த்துக்க போகிறேன்.
வெள்ளை மிளகுத்தூள் பார்த்தீங்க அப்படின்னா அதில் ஒரு இனிப்பு சுவை இருக்கும், அதனால வெள்ளை மிளகுத்தூள் நம்ம சேர்த்துக்கிறோம். இல்லை உங்ககிட்ட வெள்ளை மிளகுத்தூள் இல்லை, கருப்பு மிளகுத்தூள் தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரையும் சேர்த்துட்டு கருப்பு மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் எடுத்து வச்சுருக்கேன். அதில் பாதி தான் இந்த மசாலாவில் சேர்த்துருக்கேன், மீதி நான் ரைஸ் சேர்த்த பிறகு சேர்ப்பேன். இப்போ நம்ம உதிரி உதிரியாக வடித்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த சாதத்தை சேர்த்துடலாம். ஃப்ளேமை நல்ல லோவில் வச்சுக்கோங்க. நம்ம மீதி எடுத்து வச்சிருக்க மிளகுத்தூளை உங்களுக்கு காரத்திற்கு தகுந்தாப்புல நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஏன்னா க்ரீன் சில்லி சாஸும் சேர்த்துருக்கோம், அதனால உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அதுக்கு தகுந்தாப்புல சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா அடியிலேருந்து கிளறி விடுங்க. ரைஸ் உடையக்கூடாது, அதனால அடியிலேருந்து கிளறி விடுங்க. விருப்பப்பட்டீங்க அப்படின்னா வெங்காயத்தாள் அரிஞ்சு நம்ம இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கலாம். வெங்காயத்தாள் வந்து நமக்கு குக் ஆகணும் அப்படின்னு அவசியம் இல்லைங்க, அந்த ரைஸோட சூட்லேயே அது செட் ஆகிடும் உங்களுக்கு. இப்போ நமக்கு சுவையான மஷ்ரூம் ஃப்ரைட் ரைஸ் தயாராகிடுச்சு. நீங்கள் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை வந்து கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் ஒரு புதிய வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.